வெறும் கட்டைகளும் இலைகளும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். மரங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்ளும். ஆம், மண்ணுக்கு அடியில் இருக்கும் வேர்கள் வழியாக அவை தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. ஒரு மரம் ஆபத்தில் இருந்தால் மற்ற மரங்களுக்கு அது எச்சரிக்கை செய்யும். ஒரு முழு வளர்ச்சி அடைந்த மரம் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது. மரத்தை வெட்டுவது என்பது நம் எதிர்காலத்தின் நுரையீரலை நாமே அறுத்துக் கொள்வதற்கு சமம். இந்த உலகில் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் மரங்கள் இன்றும் இருக்கின்றன. மனித நாகரிகங்கள் தோன்றி மறைந்ததை அவை மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன. நாம் மரங்களை வெட்டி பணமாக்கலாம். ஆனால் 1 லிட்டர் ஆக்சிஜனை தொழிற்சாலையில் தயாரிக்க ஆகும் செலவை விட ஒரு மரம் நமக்கு இலவசமாக தரும் காற்றின் மதிப்பு கோடி மடங்கு அதிகம். கடைசி மரம் வெட்டப்பட்டு கடைசி நதி விஷமாகி கடைசி மீன் பிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதன் உணர்வான் பணத்தை சாப்பிட முடியாது என்று. காடுகள் இருக்கும் வரைதான் மனிதனுக்கு காற்று இருக்கும். காடுகள் அழிந்தால் மனிதன் வெறும் காகித வரலாறுதான். ஊக்கமது கைவிடேல். காலம் உன்னை எழுந்து நில் என்று கட்டளையிடும் பொழுது நீ உட்கார்ந்தே இருந்தால் நிச்சயம் படுக்கத்தான் நேரிடும். திட்டமிடப்பட்ட பெரிய காரியங்களை விட முடிக்கப்பட்ட சிறிய காரியங்களே மிக சிறந்தவை. எல்லாம் சரியாகவே இருக்கின்றது. பிழையெல்லாம் நம் எதிர்பார்ப்பிலும் புரிதலிலும் தான். எப்பொழுது உங்கள் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தால் மட்டுமே விமர்சிக்கவும். ஏனெனில் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது. வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவீர்கள்.